ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோட் நம்ம பார்க்க போற படம் 2000 ஒரு அமெரிக்கன் சர்வைவல் டிராமாவாக ரிலீஸ் ஆன கேஸ்டவே. இப்போ இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். ஃபெடெக்ஸ்ல வேலை பார்க்கிற படத்துடைய கதாநாயகன் ஒரு முக்கியமான அலுவலக பணி காரணமாக ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு கடல் கடந்து விமானத்துல போகும்போது இவர் போகிற அந்த விமானம் ஒரு பெரிய விபத்தை சந்திக்குது. இதுக்கப்புறம் இவருக்கு என்னதான் ஆச்சு? இதுதான் படத்துடைய ஒன்லைன். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோவோட பேரு சக் நோலன். இவரு ஃபெடெக்ஸ் கம்பெனில வேலை பார்க்கறாரு. அது ஒரு பார்சல் சர்வீஸ். இவரை எப்படிப்பட்ட ஒரு நபராக காமிக்கிறாங்க அப்படின்னா, வேலை தான் வாழ்க்கை, கடினமாக உழைக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட்டை சம்பாரிச்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், ஒரு நல்ல எம்ப்ளாயிங்கிற ரெகக்னேஷனும் கிடைக்கும். அதனால உயிரை விட்டு ராத்திரி பகல் பார்க்காம உழைக்கணும் அப்படின்னு மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நபர். இவருக்கு கெலி அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாக லிவிங் டுகெதராக இருக்காங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவர் 24 மணி நேரமும் ஆபீஸ் வேலை அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கிறனால அந்த திருமணம் அப்படிங்கிறதுக்கான நேரமே வரமாட்டேங்குது. இப்படி ஒரு தருணத்துல திடீர்னு ஹீரோவுக்கு, நீங்க நம்ம ஆபீஸ்ல நம்ம மலேசியாவுடைய பிரான்ச்ல ஒரு சின்ன பிரச்சனை, நீங்க போய் கொஞ்சம் இமீடியட்டா களத்துல இறங்கி என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க, அதை பேஸ் பண்ணி இவர் தன்னுடைய லவர் கெலி கிட்ட சொல்லிட்டு மலேசியா கிளம்புறாரு. அவர் எப்படி போறாரு அப்படின்னா, இவருடைய அந்த ஃபெடெக்ஸ் பார்சல் சர்வீஸ் உடைய ஃபிளைட் இருக்கு இல்லையா, அதுவே எல்லா நாட்டுக்கும் டெய்லி போயிட்டு இருக்கு. சோ மலேசியாவுக்கு போகிற ஒரு ஃபிளைட்ல ஏற்கனவே உங்களுடைய ஃபெடெக்ஸ் பார்சல்ஸ் எல்லாம் உள்ள ஏத்தி வச்சிருக்காங்க லோட் பண்ணி, அந்த பிளைட்லயே தான் இவரும் போறாரு. ஆனா இவங்க யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இருந்து போகிற அந்த பிளைட்டை பசிபிக் ஓஷன் மேல பாதி தூரம் பறந்துகிட்டு இருக்கும் போதே மிகப்பெரிய ஒரு பெரிய புயலை சந்திக்குது. அதன் காரணமாக அந்த பிளைட் நில குழஞ்சு போய் ஒரு பெரிய விபத்துக்கு உள்ளாகுது. இது விபத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத விட நடு வானத்திலேயே, அதுவும் அவ்வளவு கடலுக்கு மத்தியில கம்ப்ளீட்டாக சுக்கு சுக்கா நொறுங்கி கடல்ல விழுகுது. இதுல ஹீரோ கூட டிராவல் பண்ண பைலட்ஸ்ல இருந்து அவ்வளவு பேரும் அங்கேயே இறக்குறாங்க. ஹீரோ மட்டும் அந்த எமர்ஜென்சி நேரத்துல தப்பிக்கிறதுக்காக ஒரு இன்ஃபிளேட்டபிள் போட் ஒன்று, ஒரு மஞ்சள் கலர் போட் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதுல ஏறி படுத்துக்கிறார். அது நைட் நேரம் வேற, ஹெவியா மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த புயல் காரணமாக. இப்போ விடிஞ்சா ஒரு தீவுல இவர் அந்த மஞ்சள் கலர் போட்டு கரை ஒதுங்கி நிக்குது. எந்திரிச்சு பார்த்தா ஹெல்ப்புக்குன்னு யாருமே கிடையாது, ஆள் அறவுமே இல்லாத, இதுவரைக்கும் மனிதர்களுடைய நடமாட்டமே இல்லாத ஒரு தீவு அது. ஹெல்ப்னு கேட்கலாம் யாரும் கிடையாது. சுத்தி பார்த்தா எல்லா பக்கமும் கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கடல் தான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதல்ல கண்டிப்பாக டாம் ஹாங்க்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ். இந்த படம் பார்த்த அத்தனை பேத்துக்கும் தெரியும் ஏன் டாம் ஹாங்க்ஸ் உலகத்தின் தலை சிறந்த நடிகராக இன்னைக்கும் இருக்கார் அப்படின்னு. அப்படி ஒரு அற்புதமான நடிப்பு. அதுவும் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு டாம் ஹாங்க்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸையே நான் நாளாக பிரிப்பேன். ஒண்ணு, அவர் முதல்ல எந்த அளவுக்கு ஒரு சின்சியரான ஒர்க்கராக இருக்கார் அப்படிங்கிற காட்டுறதுக்கான பல ஷாட்ஸ் இருக்கு. அதெல்லாம் சும்மா ஒரு நடிப்பாக இல்லாம உண்மையாகவே இந்த அளவுக்கு ரொம்ப ஒர்க்கஹாலிக்கா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி பிஹேவ் பண்ணுவான் ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு மத்தியில அப்படிங்கறதெல்லாம் டாம் ஹாங்க்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிருப்பார். அதே மாதிரியே இவர் என்னதான் இப்படி இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்தா கூட தன்னுடைய ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அந்த சீன்ல ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. எனக்கு ஒரு நல்ல டாக்டர் தெரியும், அவர் தான் தி பெஸ்ட் டாக்டர் நான் சொல்லுவேன், சொன்னா கேளு, ஒய்ஃபை கூட்டு போய் அவங்க கிட்ட காமி அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று வரும். அதுலயே இவருடைய அந்த ரெண்டாவது விஷயமாக, அதாவது மனசளவுல எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் இவர் அப்படிங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மூணாவது, இவர் அந்த ஐலாண்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பரிதவிக்கிறாரு. அதுவும் ஒரு சில இடத்துலலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக, அதாவது நம்ம லைஃபை பொறுத்த அளவுக்கு சாதாரண விஷயம், ஆனா ஆளே அறவுமே இல்லாத, யாருமே ஹெல்ப்புக்கே ஆள் இல்லாத ஒரு இடத்துக்குள்ள அந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கே அவர் படுற சந்தோஷம், அந்த முகபாவனைகள்லாம் வாய்ப்பே கிடையாது. பிரில்லியண்டான ஒரு அட்டெம்ப்ட். அதே மாதிரியே ஒரு குறிப்பிட்ட தருணத்துல இவர் வில்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பாலை அந்த தண்ணிக்குள்ள விட்டுருவாரு கடல்ல. அந்த சீன்ல இவர் ஐம் சாரி வில்சன் சொல்ற அந்த ஷாட், சத்தியமா சொல்றேன், வாய்ப்பே கிடையாது. மனசளவுல உணர்ந்த ஒரு நடிகரால மட்டும்தான் அப்படி ஒரு நடிப்பை கொடுக்க முடியும். பார்க்கும்போது நமக்கே கண்கலங்கும் நம்ம எரியாம. அப்படி ஒரு அற்புதமான காட்சி அது. நாலாவது, ஒரு கிராபை எடுத்து கிளைமேக்ஸ் பக்கத்துல ஒரு கிராபை எடுத்து இவர் பார்த்துட்டு வெறுத்து போய் கீழே போடுற ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அது என்னன்னு நீங்க படம் பாருங்க, அப்பதான் தெரியும்.
இது எல்லாமே டாம் ஹாங்க்ஸ் எந்த அளவுக்கு ஒரு டாப் நாச் ஆக்டர் அப்படிங்கிறத காமிக்கும். இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ்ல ஆக்சுவலி ஒரு 3 நிமிஷம் 46 செகண்டுக்கு ஒரு சிங்கிள் ஷாட் இருக்கு. செம்மையான ஷாட் அது. இவருடைய ஒரு பக்கம் ப்ரொஃபைல் ஆரம்பிச்சு இவருடைய இன்னொரு பக்கம் ப்ரொஃபைல் அந்த ஷாட் முடியும். அவ்வளவு ஒரு பிரில்லியண்டான ஆக்டிங் டாம் ஹாங்க்ஸ் கிட்ட இருந்து. கொஞ்சம் கூட நடிக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலே இல்லாம சாதாரணமாக ஆரம்பிச்சு கண்கள்ல கண்ணீரோட அப்படி போய் அந்த டேக்க முடிப்பாரு டாம் ஹாங்க்ஸ். பிரில்லியண்டான ஒரு ஆக்டர். அதே மாதிரியே டாம் ஹாங்க்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த படம் 1998 இருந்து 2000 வரைக்கும் 3 வருஷம் எடுத்திருக்காங்க. முதல்ல ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் 1 இயர் கேப் விட்டுருக்காங்க. எதுக்காகனா இந்த படத்துல டாம் ஹாங்க்ஸுக்கு ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். படம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். படம் பார்க்காதவங்களுக்கு அது ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்டாகவே இருக்கட்டும். படம் பாருங்க தெரியும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக அவர் போட்ட உழைப்புங்கிறதெல்லாம் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு உழைப்பு. அந்த அளவுக்கு பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸும் கூட. ரெண்டாவது விஷயம் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி. ஆக்சுவலி அந்த ஐலாண்ட்ல ஒரு மலை உச்சியில போய் டாம் ஹாங்க்ஸ் மேல இருந்து எட்டி பாக்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. அவர் அங்க இருந்து பார்த்தா தீவுடைய எல்லா பக்கமும் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஷாட், பிரில்லியண்டான ஷாட் அது. அதே மாதிரியே டாம் ஹாங்க்ஸ் இவருக்கு ஒரு பல்லு வலி அப்படின்னு சொல்லி ஒரு லேடியுடைய ஷூ ஒன்னு இருக்கும். அந்த ஷூவை வச்சு ஒரு பல்ல உடைக்கிற ஷாட் ஒன்னு இருக்கு. அந்த ஷாட் ஆக்சுவலி அந்த ஷூவை இவர் பல்லுல ஒட்டி வச்சு ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு 3 தடவை அப்படி ஸ்லோ மோஷன்ல வந்து 3ஆவது தடவை தட்டி அந்த பல்ல உடைக்கிறது தான் இவருடைய பிளான். அந்த ஷாட்ல ஒரு தடவை கல்லை அப்படி எடுத்துட்டு போகும்போது கேமரா ஒரு இடத்துல முதல் ஸ்டேபிளாக இருக்கும். இவர் கரெக்டா அந்த கல்லை ஒரு தடவை எடுத்து அப்படி வைக்கிறதுக்காக அந்த போக்கஸ் பண்ணுவார் பாருங்க. கேமரா டக்குன்னு ஜூம் ஆகி உள்ள போகும். அந்த கேமரா ஏறி அந்த ஷூ பக்கத்துல வரும்போது தான் இவருக்கு பெயின் எப்படி இருக்கு, அந்த ஷாட் வந்து எந்த அளவுக்கு இப்போ ஒரு தீவிரமாக போகுதுங்கிற ஒரு இன்டென்சிட்டியை நம்ம காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பிரில்லியண்டான ஷாட்ஸ் பல ஷாட்ஸ் இருக்கு இந்த படத்துல. அதே மாதிரியே இந்த படத்துடைய சவுண்ட் ரெக்கார்டிங் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான சவுண்ட் ரெக்கார்டிங். முக்கியமாக இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே பெரிய லெவல்ல பிஜிஎம் எதுவுமே கிடையாது. ஆனா இவர் அந்த தீவுக்குள்ள போய் மாட்டினதுக்கு அப்புறம் அங்க இருந்து கடல் அலை சத்தமாகட்டும், அங்க இருக்கிற ஒரு தென்னை மரத்துல இருந்து இளநி விழுகிற சத்தமாகட்டும், பூச்சிகளுடைய சத்தமாகட்டும், தீ எரியிற சத்தமாகட்டும், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஒரு ஷாட்டையும் அவ்வளவு பிரில்லியண்டா ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. நாலாவது இந்த படத்துடைய பிஜிஎம்ஸ். ஆக்சுவலி இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே பிஜிஎம் இல்லாம மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அவங்க ஒரே ஒரு சாங் மட்டும் தான் ஒரு பார் மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் இருக்கும். அங்க ஒரு பாட்டு ஏற்கனவே பாடிக்கிட்டு இருக்கும். அது டிஃபால்ட்டா, அது இவங்க போட்டது கிடையாது. அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு தீவுக்குள்ளையும் கம்ப்ளீட்டாக இவங்க எந்த விதமான ரீ ரெக்கார்டிங் பிஜிஎம்ஸ் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளவு லைவ்லியா இருக்கும். ஆனா ஒரு தருணத்துல அவர் ஆக்சுவலி தீவை விட்டு தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு 3-4 தடவை ட்ரை பண்ணுவார். அதுல ஒரு தடவை இவர் கடலுக்குள்ள ஒரு 100 மீட்டர் வந்ததுக்கு அப்புறம் இவர் தீவை பார்க்கிற ஒரு ஷாட்டு, அந்த இடத்துல பிஜிஎம் அங்கதான் ஆரம்பிக்கும். நிச்சயமாக பிஜிஎம் இந்த படத்திற்கு மிகப்பெரிய உயிரோட்டம் அப்படின்னே சொல்லலாம். அதை அந்த சீனே ப்ரூவ் பண்ணும். படம் பாருங்க தெரியும். அதே மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸை பேஸ் பண்ணி இந்த படத்துல ஃபெடெக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பார்சல் சர்வீஸ் தான் ஒரு முக்கியமான விஷயமாக வரும். சோ ஃபெடெக்ஸே அவங்களுடைய ஒரு கமர்ஷியல் ஆடுக்காக இந்த படத்துடைய கிளைமேக்ஸை பேஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணியே ஒரு ஆடு ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க 2003ல. ஆனா அந்த ஆடை பார்க்கும்போது அட பாவமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு அந்த ஆடை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த ஆடுடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கேன். அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. ஒரு அற்புதமான படம் இது. உங்க லைஃப்ல நீங்க பார்த்ததிலேயே ஒரு மிகச்சிறந்த படமாக இந்த படம் என்னைக்குமே உங்க மனசுல நிற்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 9/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.